ஒரு மாத கால கோடை விடுமுறைக்கு பின் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று முதல் முழுநேர விசாரணை நடைபெறுவதாக அண்மை செய்தி வெளியாக இருக்கிறது. கடந்த மே மாதம் முழுவதும் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் இன்று முதல் முழு விசாரணை நடைபெறும் என அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. இன்று முதல் பொதுநல வழக்குகள் பொறுப்பு தலைமை நீதிபதி மகாதேவன் தலைமையிலான அமர்வு இந்த விசாரணையை நடத்தவுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு மாத கால கோடை விடுமுறைக்கு பின்பு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று முதல் முழு விசாரணை நடைபெறுவதாக அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. கடந்த மே மாதம் முழுவதும் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் விடுமுறை காலத்தில் அவசர வழக்குகளை விசாரிப்பதற்காக வாரத்திற்கு 12 நீதிபதிகள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். இன்று முதல் பொதுநல வழக்குகளை பொறுப்பு தலைமை நீதிபதி மகாதேவன் தலைமையிலான அமர்வு விசாரணை நடத்தவுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான முழு விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, இது குறித்த விரிவான விவரங்களை பகிர்ந்துக்கங்க. வணக்கம். ஒரு மாத கால கோடை விடுமுறைக்கு பின்னர் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று முதல் மீண்டும் முழு அளவில் செயல்பட உள்ளது. ஆண்டுதோறும் மே மாதம் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு கோடை விடுமுறை அறிவிக்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் கடந்த மே மாதம் முழுவதும் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருந்தது. விடுமுறை காலத்தில் அவசர வழக்குகளை விசாரிப்பதற்காக வாரத்திற்கு 3 நீதிபதிகள் வீதம் 4 வாரங்களுக்கு 12 நீதிபதிகள் நியமிக்கப்பட்டனர். விடுமுறை கால நீதிமன்றத்தில் சவுக்கு சங்கரை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்த உத்தரவிட்ட வழக்கு, பங்களா மின் இணைப்பை துண்டித்ததை எதிர்த்து முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் தாக்கல் செய்த வழக்கு உள்ளிட்ட முக்கிய வழக்குகள் விசாரிக்கப்பட்டன. தலைமை நீதிபதி SP கங்கபூர்வாலா கடந்த 23ஆம் தேதி ஓய்வு பெற்றிருந்தார். இதையடுத்து மூத்த நீதிபதியாக உள்ள நீதிபதி R மகாதேவன் பொறுப்பு தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருந்தார். இன்று முதல் அவர் பொதுநல வழக்குகளை பொறுப்பு தலைமை நீதிபதி மகாதேவன் தலைமையிலான அமர்வு விசாரிக்க உள்ளது. முன்னதாக விடுமுறை காலத்தில் நீதிபதி மகாதேவன் மற்றும் நீதிபதி ஆதிகேசவல் அடங்கிய அமர்வு வள்ளலா சர்வதேச மையம் கட்டுவதற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்குகள், சிதம்பரம் நடராஜர் கோவிலில் உள்ள கோவிந்தராஜ பெருமாள் கோவிலுக்கு பிரம்மோற்சவம் நடத்த எதிர்ப்பு தெரிவித்த வழக்குகளை விசாரித்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அரசி, விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.